பெரியவங்க எல்லாமே சொல்லுவாங்க, கடவுள்கிட்ட கேட்டால் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம இன்றைக்கி கடவுள்கிட்ட கேட்குறோம். ஆனால் பல பேருக்கு அது கிடைக்குதா அப்படின்பது கேள்விக்குறி. சில பேருக்கு கிடைக்குது. ஏன் இந்த சில பேருக்கு கிடைக்குது, சில பேர் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா, நம்ம எங்கே எப்படி கேட்டால் நம்ம கிடைக்குன்ற ஒரு புரிதலை நம்ம வளர்த்துக்கிட்டோன்னா, நம்மளுடைய ஆசைகளும் நம்மளுடைய வேண்டுதல்களும் எப்போதும் நிறைவேறும். ஏன்னா நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், கடவுள் கிட்ட கேட்டால் கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போது கடவுள் கடந்து உள்ளே போய் கேட்கணும் அப்படின்ற ஒரு புரிதல். ஏன்னா நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், எடுத்த உடனே போய் மூலவரை தரிசிக்கிறோமா? இல்லை. ஸோ ஆரம்பத்தில் போகும்போது ஒரு வாசல் இருக்கும். அந்த வாசலை கடந்து போனீங்கன்னா சுற்றுப்பிரகாரம் இருக்கும். அதுக்கப்புறமா கொடிமரம் இருக்கும். அதுக்கப்புறமா உள்ளே போகும்போது ஒரு நிலை இருக்கும். நிலைனா வாசல். இப்படி ஒரு 7 நிலைகளை கடந்து தான் நீங்கள் மூலவரை போய் பார்க்க முடியும். ஸோ அப்போது நீங்கள் கேட்கக்கூடிய கடவுளும் அந்த உங்கள் கடவுளும் பார்த்திங்கன்னா 7 நிலைகளை நீங்கள் தாண்டி போய் கேட்டால் தான் உங்களுடைய வேண்டுதல்கள் கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. கடவுள்கிட்ட எப்படி கேட்டால் கிடைக்கும்ன்றத சித்தர்கள் சொன்ன ரகசிய முறையை தான் கீழே இருக்க லிங்கில் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற ஒரு வாய்ப்பாக இருக்கும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.